அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்ர பயிற்சி, சனி வக்ர பயிற்சியின் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்கள் நடைபெறப் போகின்றன. இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவானும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் மகர ராசியில் அமர்கிறாருங்க. இப்படி பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. இப்படி மாறுதல்கள் ஏற்படுவதன் காரணமாக அதிலும் குறிப்பாக குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது, சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை பார்ப்பது போன்ற அனைத்துமே மிக அற்புதமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. 7ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக அற்புதமான நன்மைகள் கிடைக்க போகிறது. சனி பகவானுடைய அமைப்பும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம் என்பது மிக அற்புதமான மாற்றத்தை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்குங்க. அதிலும் குறிப்பாக குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சில சிரமங்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இருந்திருக்கும். பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க. ஆனால் இவை அனைத்தும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புவதால் மிக பெரிய அளவில் மாறுதல் கிடைக்க இருக்குங்க. வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக 7ஆம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்கள் மிக அதீதமாக கிடைக்க போகிறது. எனவே பல்வேறு விதமான சிரமங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு குறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையும் என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளையும் குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக கிடைக்க இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக அதீத நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது மிக பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை மிக அற்புதமான காலகட்டமாக அமைய போகுதுங்க. இந்த 4 மாதங்கள்ல எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. குடும்ப ரீதியாக அஷ்டம பாதிப்புகள் குறைந்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தில் நடத்தலாங்க. அவை அனைத்துமே மிக சிறந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட அவற்றை கடன் வாங்காமல் சமாளித்து அந்த செலவுகளையும் சுப செலவுகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ மாற்றக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான் வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தில் திரும்புவதன் காரணமாக. எனவே இந்த தருணம் என்பது பல மடங்கு நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட இருக்கிறது. ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு சிறந்த முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது. விவாக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நீங்கள் நினைத்ததுபடியே சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. குடும்பத்தில் முயற்சியில் ஈடுபடும் போது பல்வேறு விதமான தடைகளும் தாமதங்களும் சந்தித்திருக்கலாம். இனி அது போன்ற தடைகளும் தாமதங்களும் இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். சனி பகவானும் வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. பல்வேறு விதத்தில் நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் என்பது நிச்சயம் கிடைக்க போகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த செப்டம்பர் 12 முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயம் அந்த புதிய வேலை வாய்ப்பானது கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகுதுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த ஒரு சாதகமற்ற சூழ்நிலையானது தற்போது மாறி சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. சிக்கலான விஷயங்களை கூட சிரமம் இல்லாமல் தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. மற்றவர்களுடைய பிரச்சனையில தடையிடாமல் இருந்தாலே போதும், நல்ல பலன் உத்தியோக ரீதியாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ரகதி மாறுதல் என்பது நல்லதொரு முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சனி பகவானும் வக்ரகதியில் அதிசார சனி பயிற்சியாக மகர ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல்வேறு விதமான நன்மைகள் தொழில்துறை, வியாபாரத்துறையில் கிடைக்கிறதுங்க. லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்தபடி பல சாதகமான நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடைபெற போகின்றன. தினம் தினம் போராடி லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையானது
முறையானது மாறுதுங்க. எளிய முறையில் உங்களுடைய லாபத்தை நீடித்த நிரந்தர வருமானமாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் குரு பகவான். அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வை என்பது மிக அதீதமாக குடும்பஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுங்க. அப்படி கிடைப்பதால் பல்வேறு விதமான விரய செலவுகள் குறைவதோடு மட்டுமல்லாது பல மடங்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் பல மடங்கு விரய செலவுகள் குறைவதால் லாபம் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குங்க. எனவே அனைத்து விதமான நன்மைகளும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக கிடைக்க இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இருக்கிறது. ஏமாற்றத்தையே சந்தித்து வந்த உங்களுக்கு நல்லதொரு மாறுதல் கிடைக்க இருக்கிறது. வருமானத்தில் ஏற்பட்ட பற்றாக்குறைகள் அனைத்தும் நீங்கி நல்லதொரு வசதி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போது இருந்த ஆடம்பர செலவுகள் அனைத்தும் குறைந்து ஆக்கப்பூர்வமான பல நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மாறப்போகிறது. பல முறை சிந்தித்து செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது முயற்சியில இறங்குங்க, நல்ல வெற்றி கிடைக்கும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த சாதகமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை வெற்றியுடன் முடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில மனதை செலுத்தி படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுதுங்க. எனவே கல்வியில் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்த பணிகள் சற்று கூடுதலாக அதிகரிக்கும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எனவே விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகி இருக்குங்க. எனவே லாபம் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு விரய செலவுகள் என்பது கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே பெரிய அளவில் விரய செலவுகள் இல்லை. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரகதியில் திரும்புவது நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பெண்மணிகளுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சரியாக உங்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவதன் மூலம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகிறது. எனவே அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறந்த மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர பயிற்சியை மிக சிறந்த பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அதீத நன்மை நிச்சயம் கிடைக்கும்.